ஆப்ஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம வந்துட்டு இப்போது நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு ஒரு லெவல் தர்றோம். இது எவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கொடுங்க. ஆனால் அது எப்படி வந்தது அப்படிங்கிற கால்குலேஷன்ஸை வந்துட்டு நான் வெளிப்படையாக இந்த டைம் கொடுக்கல. ஏன்னா வெளிப்படையாக கொடுக்கும்போது வந்துட்டு அதனுடைய கணக்கீடுகளை பற்றி ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கறதில்ல. அதனால் இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்தவரை, அதாவது மே கான்ட்ராக்ட் ஃபியூச்சர்ஸை பொறுத்தவரை இந்த 24,536 அப்படிங்கிற லெவலும் 24,272ங்கிற லெவலும் இதற்கு உட்பட்டு சந்தை இருக்கும்போது என்ன நடக்குது, இதற்கு அப்பாற்பட்டு இருக்கும்போது என்ன நடக்குது, இதற்கு கீழே இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறதை இது உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த ரெண்டு வேல்யூவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அடுத்தது இது பேங்க் நிஃப்டிக்கு. இது பேங்க் நிஃப்டியோட மே கான்ட்ராக்டோட ஃபியூச்சர்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 55,200 அப்படிங்கிற ஒரு லெவலும் 55,600 அப்படிங்கிற ஒரு லெவலையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த லெவல் இது நம்ம வந்து கிராஃபை பயன்படுத்தி போட்ட லெவல் கிடையாது. நம்மளுடைய ஆப்ஷன் பிரீமியத்தோட கால்குலேஷன்ஸில் நம்ம போட்ட லெவல். இது எப்படி வந்துட்டு உன்னிப்பாக நமக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதை பார்க்கலாம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக தெரியணும் அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு கணக்கீடையும் நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருந்தோம். சிலருக்கு வந்து அது கன்ஃபியூஸ் ஆகுதுங்கிறீங்க, சிலர் வந்துட்டு ஃபீட்பேக்கே கொடுக்கல. அதனால் வந்துட்டு அந்த மாதிரி கணக்கீடுகள் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் ஆஸ் யூஷுவலாக அடுத்த அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம எதுவுமே போகாமல் சிம்பிளாக நம்ம வந்துட்டு எப்பவும் பார்க்குறதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த லெவல்ஸ் உங்களுக்கு அங்கே எப்படி நீங்கள் பார்த்தீங்க, எப்படி பயன்பட்டது அப்படிங்கிறது தான் ஃபீட்பேக். இங்கே வந்து அந்த லெவலில் இது பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படின்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. அந்த மாதிரி சேனல் இது கிடையாது. ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்பில் நீங்கள் சந்தையை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கத்தான் இந்த நம்ம பண்ணுற காணொலிகள். நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இந்த இடத்துல பை கொடுங்க, இந்த இடத்துல செல் பண்ணுங்கள், இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணி காமிங்க அப்படின்னலாம் நீங்கள் நிறைய பேர் வந்து பதிவு பண்ணுறீங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு நம்மளுடைய காணொலி உங்களுக்கு கிடையாது. யாரால் ரிசர்ச் பண்ணி ஓனாக ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும், நான் ஓனாக ட்ரேட் பண்ணணும், நான் ஓனாக முடிவெடுக்கணும், நான் சொந்தமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்மளுடைய வீடியோஸ். அதனால் அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டிங் எல்லாம் பண்ணாமல் உங்களுக்குன்னு எப்படி லெவல்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, மார்க்கெட்டோட க்ளோசிங் எந்த ஸ்ட்ரைக்கில் க்ளோசிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு எனக்கு பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு கணக்கீடு அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ முதல்ல அது எங்கே இருக்குன்னு தெரியணும். அப்போ நான் வந்துட்டு இப்போ இங்கே பார்த்ததுமே 24,300 கால் 128 ரூபா, 300 போட்டு 86 ரூபா. அப்போ இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா டிஃப்ரெண்ட். இதில் வந்து கால் ஆப்ஷனோட விலை ஜாஸ்தி இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு 24,350ஓட டிஃப்ரென்ஸ் தான், கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் தான் கம்மியாக இருக்கும். அதனால் நான் உடனே அதை பார்த்ததுமே போயிடுவேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கை கணக்கீடு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதற்கு தான் நம்ம வந்துட்டு மார்க்கெட் அப்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு வீடியோ கீழே கால் புட்டோட வித்தியாசம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருந்தோம். அந்த கண்டென்ட் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு அதை பற்றி புரிஞ்சிருக்கும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கட்டணம் இல்லாமல் வச்சுருந்தோம். இப்போ வந்து பெய்டு மெம்பர்ஸ்க்காக கொடுத்துட்டோம். ஏன்னா இது யாருக்கு வேல்யூபிளாக இருக்குமோ அவங்க வந்து பேமெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டும் அப்படிங்கிறக்காக. ஆனால் இதுவரை வந்து நம்ம கட்டணம் இல்லாமல் தான் வச்சுருந்தோம். இதை பார்க்க சொல்லி பல முறை நம்ம வந்துட்டு கட்டணம் இல்லாமல் இருக்குது, அதனால் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அப்போது வந்துட்டு நீங்கள் பார்த்து அதுக்கு ஒரு ஃபீட்பேக் நீங்கள் வந்துட்டு பெருசாக கொடுக்கல. ஆனால் இது கட்டணம் அப்படின்னு நம்ம மாற்றுறதுக்கப்புறம் அதை பார்த்து நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. அதாவது கட்டணமாக இருப்பதற்கும் கட்டணம் இல்லாமல் இருப்பதற்கும் உண்டான வித்தியாசத்தை நான் உணர்ந்து கொண்டேன். அப்போ அதுதான் அந்த கால் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு தான் நம்ம வந்துட்டு அதை கொடுத்துருந்தோம். இப்போ நான் வந்துட்டு 24,350 ஸ்ட்ரைக்கை போய்க்கலாம். ஏப்ரல் 30 எடுத்துக்கலாம்.
அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ இதில் புட்டோட விலை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ 24,342. அப்போ மார்க்கெட் 24,328க்கு முடிஞ்சிருக்காங்க. 342க்கு வந்துட்டு வீக்லி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு 14 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம எட்ஜ் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் எடுக்க போகிறோம். இப்போது இதற்கு காமனாக நம்ம ஒரு 100 ரூபாய் அப்படிங்கிற காமன் ஏடிஎம்மை செட் பண்ணிக்கலாம். இதோட ஆவரேஜ் வந்துட்டு ஒரு 104 ரூபா வரும். நான் 100 ரூபாய்ங்க ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக 100 அப்படின்னு வச்சுருக்கிறோம். அப்போது 24,350 ப்ளஸ் 100, அப்போது 24,450. இந்த பக்கம் வந்துட்டு அதே 100 ரூபா, 24,250. இது வந்து எட்ஜ் ரேஞ்சாக இருக்க போகுது. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணிங்கன்னா 200 ரூபா வரும், 100 + 100 அப்படின்ட்டு. அப்போ 24,350 ப்ளஸ் 200, அப்போ 24,550. இந்த பக்கம் மைனஸ் 200, அப்போ 24,150. அப்போ ஷார்ட் ஜோன் எட்ஜ் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துகிட்டா 24,250 டு 24,450 இருக்க போகிறாங்க. ஒயிட் ஜோன் அப்படின்னு எடுத்துகிட்டா 24,150லிருந்து 24,550க்குள்ளே இருக்க போகிறாங்க. இந்த ஸ்ட்ரைக் இதற்குட்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக் வந்து ஆக்டிவாக இருக்கும். 24,250 டு 24,450க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கு ஆக்டிவாக இருக்கும். அப்போ இதோட ஹை நமக்கு 129 அப்படின்னா கால் வந்துட்டு இந்த 129ஐ இவர்கள் கடக்கிறார்கள் இல்லையான்னு பார்க்கணும். கடக்கவில்லை எனில் 24,350 ப்ளஸ் 129, அப்போது 24,479 அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு 330 ரூபா கொடுத்துருக்கு. அப்போ அது வந்துட்டு கழிச்சிட்டோம்னா 24,020. இது வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக மாறிடும் இந்த ஸ்ட்ரைக்கின் அடிப்படையில். அப்போ இதை வந்து நீங்கள் ஒரு உன்னிப்பாக பார்க்க வேண்டும். அடுத்தது நமக்கு அட்டவணை ஆக்டிவாக என்ன கான்ட்ராக்ட் இருக்காங்கன்னு பார்க்கணும். இதில் 24,300 கால், 500 கால், 400 கால், 300 போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். இந்த மல்டிபிள் ஹெட்ஜில் இருக்கும்போது இந்த கால் ஆப்ஷன் இன்றைய தினத்தில் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வணிகம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா இவர்களுக்கு சாதகமாக இருக்கும். ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இவங்க வர்த்தகமாகறாங்கன்னா அது கால் செல்லருக்கு சாதகமாக மாறிவிடும். அதனால் இதை உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ மார்க்கெட் இருக்கிறது லாஸ்ட் வீக்கோட ஹை நியரில் இருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக்கோட ஹை நியரில் இருக்கிறதுனால லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே வர்த்தகமானால் கால் செல்லர் வந்து ஹெவியாக வந்து பேனிக் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதனால் அவங்க கவரிங் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். அப்படி வந்தால் சந்தை வந்து ஒரு பயணம், நீண்ட தூர பயணம் நடைபெற மேலே போகிறக்கான வாய்ப்புகள் அமையலாம். இது வந்து ப்ராபபிலிட்டி, இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு கீழே வர்த்தகம் ஆகுறாங்க அப்படின்னா கால் செல்லர் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு மல்டிபிள் ஹெட்ஜில் இருக்குது. ஓகே, இது வேல்யூம் வைஸில் பார்த்துட்டோம். அடுத்து டேர்ன் ஓவர் வைஸில் எந்த ஸ்ட்ரைக் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். டேர்ன் ஓவரில் பார்த்தீங்கன்னா 24,300 கால், 200 கால், 24,300 புட், இவங்க தான் டேர்ன் ஓவரில் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரைக் எல்லாமே ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. அப்போ 24,300 கால், 300 புட் ஒரு ஸ்ட்ராடலாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதையும் பார்க்க வேண்டும். இம்பேலன்ஸ் ரிப்ளை ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கால் சைடு 14, புட் சைடு வந்துட்டு ஒரு 13.66. அப்போது இதெல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு இம்பேலன்ஸ்டு வாலிட்டி வந்துட்டு இம்பேலன்ஸாக இருக்கும்போது எப்படி நடக்குது, இம்பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது எப்படி நடக்குதுன்னா, இப்போ இது இம்பேலன்ஸாக இல்லாதனால ரெண்டு பக்கமே ஒரு டைம் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஈவனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தென்படுது. இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நேற்று மார்க்கெட் முடியும் போது வர பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்துட்டு நமக்கு டைம் வேல்யூ அதிகமாக இருந்தாங்க. அப்போ இது புட் செல்லர் வந்து இதை டேக் ஓவர் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். புட் செல்லர் வந்துட்டு அதை பயன்படுத்திக்கல அப்படின்னாங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு சைடுவே இல்லைன்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்பாகவும் அமைந்துவிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி மார்க்கெட்டில் ப்ரீ ஓப்பனில் எந்த ஸ்டாக்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ட்டு 9/7க்கு தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களால் பில்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதை ஆக்டிவாக வர்த்தகம் பண்ண முற்படுங்க. அதே மாதிரி ட்ரெண்டிங் ஸ்டாக்கை பார்க்கணுன்னாலும் நீங்கள் வந்து ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ மார்க்கெட் இதை பாருங்கள். நம்ம வந்து ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல்ஸ் வந்துட்டு ஆக்டிவ் இல்லாமல் இருக்குது. அதை வந்து ஆக்டிவ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.